ஒரு மாதமாக வளர்ந்த காதல் திருமணத்தில் முடிந்தது. பழைய விஷால் மாதிரி இல்லையே, கொஞ்சம் டங் ஸ்லிப் ஆகுது. ஏன்னா கொஞ்சம் வார்த்தைகளும் சரி செயல்பாட்டிலும் சரி கொஞ்சம் சூதானமாக இருக்கணும். ஏன்னா கிக்கு வந்து என் தலைக்கு வரைக்கும் வருது. மனைவி வந்த பிறகு அப்புறம் எல்லா கவலையும் மறந்து மனைவியே கவலையாக மாறவிட்டார். சாய் தனுஷியாவுக்கு மாப்பிள்ளை பார்த்து கொடுத்த நேரத்தில் சரியாக மாட்டினார் விஷயம். உங்கள் வீட்டு கதை இல்லை, எங்கள் வீட்டு கதை. 1000 கோடி ரூபாய் வரதட்சணை கொடுத்தார் சாய் தனுஷியா, அதை வாங்கி கொண்டார். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். கிங் டிவி சேனல் நேயர்களே, ஒரு மாதமாக வளர்ந்த காதல் திருமணத்தில் முடிந்தது. நடிகையை திருமணம் செய்து கொள்கிறார் விஷால். நடிகர் விஷால் தயாரிப்பாளர் சங்க நிர்வாகியாக இருந்தார், நடிகர் சங்க செயலாளராக இருந்தார். ரெண்டுலேயும் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள். அதுக்கப்புறம் தன்னுடைய வாழ்நாளின் சாதனையாக நடிகர் சங்க கட்டிடப் பணிகளை ஓரளவு முடித்து விட்டார். ஆகஸ்ட் மாதத்தில் நடிகர் சங்க கட்டிட திறப்பு விழா நடைபெறும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும், மாண்புமிகு வீட்டு வசதி வாரிய தலைவர் பூச்சி முருகன் அவர்களும் இந்த நடிகர் சங்க கட்டடம் உருவாவதில் பெரிய பங்கை எடுத்துக்கொண்டார்கள். நிதி உதவி விஷயத்தை மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் கவனித்துக் கொண்டார். இல்லை என்றால் இந்த கட்டடம் இவ்வளோ வந்திருக்காது, இன்னும் கிடப்பில் இருக்கும். அந்த மெனக்கடலுங்கிறது முக்கியம் இல்லையா? நடிகர் சங்க கட்டடத்தை கடனுக்கு ஆளாக்கி விட்டனர் சிலர். யாரையும் பேர் சொல்லி நான் குற்றம் சாட்ட விரும்பவில்லை. நடிகர் சங்க தலைவராக கேப்டன் பொறுப்பேற்ற பின்னர் தான் நட்சத்திர இரவுகள் நடத்தி அந்த கடனை முழுமையாக தீர்த்தார். எனவே கேப்டன் பெயரை நடிகர் சங்க கட்டிடத்துக்கு சூட்டுவது சால பொருத்தமாக இருக்கும். இதில் யாரும் எந்தவித அரசியலும் செய்யக்கூடாது. அரசியலுக்கு அப்பாற்பட்ட கேப்டன் விஜயகாந்த் நடிகர் சங்கத்துக்கு என்ன செய்தார் என்பதை மட்டும்தான் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அவர் அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு நடிகர் சங்க பதவியை தானாகவே விலகிவிட்டார். நான் அரசியல் கட்சி தொடங்கிவிட்டேன், எனவே இனிமேல் நடிகர் சங்கத்தை என்னால் இழுத்து கொண்டு செல்ல முடியாது, அது நல்லதாகவும் இருக்காது, என்ன அரசியல் வந்துவிடும். எனவே நான் அரசியலை கவனிக்கப் போகிறேன்னு சொல்லி தார்மீக ஆதரவை நடிகர் சங்கத்துக்கு கொடுத்துவிட்டு பதவியிலிருந்து விலகி கொண்டார். ஆரம்பத்திலேயே நடிகர் சங்க செயற்குழு பொதுக்குழுவில் தீர்மானம் போட்டார்கள் கேப்டன் பெயரை வைக்க வேண்டும் என்று. எனவே அதை தொடர்ந்து அதை நிறைவேற்றி தர வேண்டும். இது நடிகர் சங்கத்துடைய கடமையாகும். நடிகர் சங்கத்தை கட்டி முடித்த பிறகுதான் நான் திருமணம் செய்து கொள்வேன் என்பதில் உறுதியாக இருந்தார் விஷால். அதனால தான் 47 வயசு வரைக்கும் அவர் ஐ ஆம் சிங்கிள் என்று தெரிந்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் திருமணமாகவில்லையே தவிர அவர் உறவு தொடர்ந்தது. ஆரம்பத்தில் வரலட்சுமி சரத்குமாரை காதலித்தார், இருவரும் லிவிங் டுகெதர் வாழ்ந்தனர். அப்புறம் ஒரு காலகட்டத்தில் பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு நடிகர் விஷால் சொன்னார், எங்கள் வீட்டுக்கு ஒரு லட்சிகரமான ஒரு பெண் மருமகளாக வரப்போகிறார் என்று சொன்னார். அந்த லட்சுமிகரமான பெயர் வரலட்சுமி சரத்குமார் தான். ஆனால் அது நடவாமல் போயிற்று. அதுக்கப்புறம் கும்கி படத்தினுடைய கதாநாயகி லட்சுமி மோகனை காதலித்தார் விஷால். காதலித்தின் விளைவோடு குடும்ப நாயகியாக இருந்த லட்சுமி மேனன் விஷாலுடைய பேச்சை கேட்டு கவர்ச்சிக்கு தாவினார். பல படங்களில் கவர்ச்சியாக நடித்தார், அவருடனும் நடித்தார். அதற்கு பிறகு திடீர்னு லட்சுமி மேனனிடமிருந்து விலகிவிட்டார் விஷால். வீட்டிலேயே விசாகப்பட்டினத்திலே பெண் பார்த்தார்கள், திருமண நிச்சயார்த்தமும் நடந்தது. ஆனால் கும்கி மேனன் அந்த நிச்சயார்த்தம் செய்யப்பட்ட பெண்ணுடன் பேசியதன் காரணமாக நான் விஷாலை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று மறுத்துவிட்டார் அந்த பெண். எனவே நிச்சயார்த்தம் வரை போன விஷயம் திருமணத்துக்கு செல்லவில்லை. இப்போது ஒரு வாரத்துக்கு முன்னால் நான் எங்கள் வீட்டில் பெண் பார்த்து விட்டார்கள், ஆகஸ்ட் 15ஆம் தேதி அதை தாண்டி நடைபெறும் என்று சொன்னார். இந்த ஆகஸ்ட் 29ஆம் தேதி விஷாலுடைய பிறந்தநாள். பிறந்தநாளும் திருமணநாளும் ஒரே நாளில் வந்துவிட வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார் போல. அந்த அடிப்படையில் நடிகர் சங்க கட்டடம் திறந்த பிறகு என்னுடைய திருமணம் அதே நாளில் அங்கு நடைபெறும் என்று அறிவித்து விட்டார். இது எங்கே அறிவித்தார் என்று சொன்னால், நடிகை சாய் தனுஷிகா கதை நாயகியாக நடிக்கும்
யோகிடா என்ற படத்தின் இசை வெளியீட்டு விழா நேற்று சென்னை பிரசாத் லேபு தியேட்டர் அரங்கில் நடந்தது. அந்த அரங்கிலே சிறப்பு விருந்தினராக விஷால் கலந்து கொண்டார். யோகிடா படம் நான் இசை வீட்டில் நடக்கிறதுன்னு சொன்ன உடனேயே மோப்பம் பிடித்து விட்டார்கள் புகைப்படக்காரர்கள். சாயங்காலம் தன்னுடைய திருமண அறிவிப்பை விஷாலும் சாய் தனுஷிகாவும் பிரசாத் லேப் மேடையிலேயே அறிவிக்க போகிறாள் என்று. எனவே எதிர்பார்த்தபடி கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. இனிமேலும் நான் மறைக்க முடியாது, நான் சாய் தனுஷிகாவை காதலித்து திருமணம் செய்து கொள்ள போகிறேன். அதுவும் என்னுடைய பிறந்தநாளிலேயே நான் திருமணம் செய்து கொள்ள போகிறேன். உங்களுடைய ஆசீர்வாதம்லாம் வேணும். அது மட்டுமல்ல, அந்த இதற்கு முன்னால் என்னை பற்றி ஆதரவாக பேசிய எதிராக பேசிய அத்தனை பத்திரிகையாளர்களையும் அதை நாம் மறந்து விடுவோம். நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். நான் சிங்களாக இருந்தவன் இப்பொழுது இல்லற வாழ்க்கையிலே நுழையப் போகிறேன். உங்களுடைய ஆதரவு அனைவருக்கும் தேவை என்றார். இதில் என்னென்னா, 2 முறை விஷால் பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் மயங்கி விழுந்தார். இப்போ சமீபத்தில் கூவாகம் திருவிழாவில் கூத்தாண்டவர் கோயில் அந்த தாலி கட்டி தாலி இருக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விஷால் மயக்கம் அடைந்தார். ஏன் மயக்கம் அடைஞ்சார்னா, அவர் தரப்பில் சொன்ன பதில், அவர் காலையிலே சாப்பிடவில்லை. சாப்பிடாதன் காரணமாக களைப்பாக இருந்தார். வெறும் ஜூஸ் மட்டும்தான் குடித்திருந்தார். அதன் காரணமாக களைப்பின் மிகுதியால் அவர் மயக்கமடைந்து விழுந்தார். மருத்துவ சிகிச்சை பெற்ற பிறகு சரியாகிவிட்டார் என்று சொன்னார். ஆனாலும் நேற்று விஷாலை பார்த்தவர்கள் எல்லோருமே சொன்னார்கள், பழைய விஷால் மாதிரி இல்லையே, கொஞ்சம் டங் ஸ்லிப் ஆகுது என்றெல்லாம் சொன்னார்கள். இனிமேல் கல்யாணம் ஆனதுக்கு பிறகு சரியாயிடும். ஏன்னா வீட்டுக்கு ஒருத்தி வந்து விட்டாலேயே அவருடைய கணவனுடைய உடல்நலத்தையும் சேர்த்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மனைவியாக சாய் தனுஷிகாவுக்கு வந்துடும். நேரம் வேளைக்கு சாப்பிடுதல், வேளைக்கு தேவையான எக்ஸசைஸ்களை பண்ணுறது, மொத்தத்தில் அந்த மன உளைச்சல், ப்ரெஷர் எல்லாம் போயிடும். மனைவி வந்த பிறகு மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அதனால் இனிமேல் அந்த பழைய விஷாலை நாம் பார்க்க முடியாது. அதாவது சோர்வாகவும் மயங்கி விழக்கூடிய சக்தி இழந்தவராகவும் உள்ள விஷால் இனிமேல் மாற்றப்படுவார். அதற்கு காரணம் அவருடைய மனைவி சாய் தனுஷிகா ஆகிவிடுவார். ஏன்னா மனைவி வந்த பிறகு அப்புறம் எல்லா கவலைகளும் மறந்துவிடும். மனைவியே கவலையாக மாறாவிட்டால். இந்த இடத்துல சாய் தனுஷிகா யார் என்று கேட்டால், அவர் ஒரு பச்சை தமிழச்சி. நிறைய பேருக்கு சாய் தனுஷிகா எங்கேயோ ஆந்திராவிலேருந்து வந்தவர், மலையாளத்துலேருந்து வந்தவர், மும்பையிலேருந்து வந்தவர் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அது தவறு. அவருக்கு சொந்த ஊர், பிறந்த ஊர் தஞ்சாவூர். ரொம்ப வறுமை கோட்டு கீழே உள்ளவங்க, வேறு என்ன செய்ய முடியும், பெருசாக படிக்கவும் இல்லை. இதன் காரணமாக சாய் தனுஷிகா பிழைப்பு தேடி சென்னை வந்த இடத்திலே கோடம்பாக்கம் இருகரம் நீட்டி அவரை வரவேற்றது. ஆனாலும் ஒரு ஹன்சிகா முத்துவானி, த்ரிஷா மாதிரி அவங்க லெவலுக்கு நட்சத்திர நாயகியாக ஆக முடியவில்லை சாய் தனுஷிகாவால். ஒரு கதையின் நாயகியாக இருந்தார். 2வது கதாநாயகி, 3வது கதாநாயகி அப்படி நடித்தார். படங்கள் பார்த்திங்கன்னா சைக்கோவாக நடித்திருக்கிறார், பேயா நடிச்சிருக்காரு, ஆவியாக நடிச்சிருக்காரு. அப்போது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வெற்றி பெற்ற படங்கள் என்ற வரிசையிலே சாய் தனுஷிகா படங்கள் இல்லை. அவர் மலையாளத்தில் போய் படங்கள் நடிச்சிருக்காரு. மலையாள டைரக்டர்கள்ட்டையும் நல்ல பேர் வாங்கியிருக்கிறார் சாய் தனுஷிகா. சாய் தனுஷிகாவுக்கு மாப்பிள்ளை பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் சரியாக மாட்டினார் விஷால். சரி, அவரும் ஒரு பெரிய குடும்பத்து பையன் என்று சொல்லி தனுஷிகா குடும்பத்தினர் சம்மதித்து விட்டார்கள். இதில் வேற இந்த மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லிக்கிட்டு சினிமாவை பற்றி அரிச்சுவடியே தெரியாத உள்ளவங்களாம் தாறு மர கதைத்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் வீட்டு கதை இல்லை, எங்கள் வீட்டு கதை. 1000 கோடி ரூபாய் வரதட்சணை கொடுத்தார் சாய் தனுஷிகா, அதை வாங்கி கொண்டார் விஷால் என்றெல்லாம் புரளியை கிளப்புகிறார்கள். அது பூரா வதந்தி, பொய். சினிமாவை பற்றி தெரியாதவள் அவிழ்த்து விடுகிற புருடாக்களை நீங்கள் நம்ப மாட்டீர்கள் என்பது எனக்கு தெரியும். அம்மாதிரியான கண்டென்ட்டில் கீழே நீங்கள் கமெண்ட் நல்லா போடுறீங்க. அவ்வளவு கமெண்ட் மோசமாக வந்தும் அத்தகைய மூத்த பத்திரிகையாளர் என்று சொல்லியிருக்கிற போலி பத்திரிகையாளர்கள் இந்த யூடியூப்பில் பண்ணுற கலாட்டா தாளல சாமி. தயவுசெய்து அவர்கள் நிறுத்தி கொள்ளுங்கள்.
உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை பேசுங்க. அதில் இன்னும் சிலர் புத்திசாலித்தனமாக நான் சில வாரங்களுக்கு முன்பு பேசியவை, நான் சில மாதங்களுக்கு முன்பு பேசியவை எல்லாம் எடுத்து அவங்க சொல்கிற மாதிரியே சொல்கிறாங்க. நான் எங்கே போய் சொல்ல? ரைட்டு, சரி, அவங்கள நம்மளுடைய பழைய பேச்சுக்கள், கண்டென்ட்டுகள் அவர்களுக்கு சோறு போடுகிறது என்று நினைத்து நான் சந்தோஷப்பட்டு கொள்ள வேண்டியது தான். கிளைமேக்ஸ் என்னென்னா, இதுவரை சோதனை வேதனைகளை சந்தித்தார் சிங்கிளாக இருந்த விஷால். இப்போது அவர் சாய் தனிஷிகாவின் கணவனாகிறார். அந்த அடிப்படையில் அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். விஷால் மற்றும் அவருடைய வருங்கால மனைவி சாய் தனிஷிகாவுக்கு கிங் வாய்ஸ் சேனல் தன்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. அதே நேரத்தில் இனிமேல் குடும்பத் தலைவர் என்ற பொறுப்பை சுமந்து கொள்வதால் பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும், அடாவடித்தனமான பேச்சுகளில் ஈடுபடாதீர்கள் என்றும் விஷாலுக்கு வேண்டுகோள் வைக்கிறோம். நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.